அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவகுமார். இன்றைக்கி டே 6 ஒர்க் அவுட்டுக்காக ஜிம்மில் இருக்கிறோம். டே 1 பிளான் பண்ணது வந்து 6 days ஒர்க் அவுட் அப்படின்றது. அதில் வந்து 5 days வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி டே 6ல் சர்க்கியூட் அப்படின்ற ஒரு இதை வந்து இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம். இது என்ன அப்படின்னா வந்து யூஸ்வலாக வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து 45 to 60 minutes வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். அது பண்ணும்போது அந்தந்த டே ஷெட்யூல் அப்படின்றத வந்து மாஸ்டர்ஸ் வந்து பண்ணுவாங்க. அதை நம்ம வந்து பண்ணிவிடுவோம். இப்போ வந்து சடனாக வந்து நமக்கு வந்து டைம் இல்லை, ஒரு ½ hour 30 minutes தான் நம்மளால் வந்து ஜிம்மில் ஸ்பெண்ட் பண்ண முடியும், இல்லை வேறு எங்கேயா பண்ண முடியும் அப்படின்னும் போது வந்து இந்த சர்க்கியூட் அப்படின்றது அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஒர்க் அவுட்ஸையும் வந்துட்டு நம்ம வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி டே 6 அப்படின்றதில் வந்து பண்ண போகிறோம். ஸோ டே 1 பிளான் பண்ண இந்த 6 days வந்து கண்டினியூஸாக எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாமல் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இதை வந்து பாருங்கள், நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. யங்ஸ்டர்ஸ் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா வந்து டெஃபினட்டாக வந்துட்டு ஒரு கோல் அப்படின்றத வந்து செட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு நியர்பை ஹோம் ஒரு ஜிம்மில் போய் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி ஃபிட்னஸ் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து டெவலப் பண்ணுங்கள். தேங்க்யூ. டே 6 ஒர்க் அவுட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணி முடிச்சாச்சு. ஆல்மோஸ்ட் எவ்ரிடே ஒரு 45 to 60 minutes வந்து இந்த ஜிம்மில் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறோம். ஸோ வந்து இது வந்து பேசிக் அப்படின்றது. இந்த சேனல் அப்படின்றது ஓப்பன் பண்ணியிருக்கிறதே பார்த்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து மெயினாக இளைஞர்களை வந்து அட்ராக்ட் பண்ணணும், இளைஞர்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டே 6 அப்படின்ற ஒர்க் அவுட் அப்படின்றத வந்து பேசிக் ஒர்க் அவுட்டை இந்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இன்னும் நெக்ஸ்ட் வீடியோஸ் வரும்போது வந்து இதுக்கு அட்வான்ஸ்டு லெவல் அப்படின்றதில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸை வந்து அப்லோட் அப்படின்றத வந்து பண்ணிடுறோம். மெயினாக வந்து இந்த சேனல் அப்படின்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம யாருமே வந்து பேட் ஹேபிட்ஸ் அப்படின்றதுக்குள்ளார போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ் அப்படின்றதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை வந்து வீடியோவை வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். எந்த ஒரு ஏஜ் குரூப்புமே பார்த்தோம் அப்படின்னா வந்து பேட் ஹேபிட்ஸ் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகிறது வந்துட்டு ஒன்று ஹையர் செகண்டரி ஸ்கூல் படிக்கும்போது இருக்கும், இல்லைனா வந்து காலேஜ் அப்படின்றதுல தான் வரதுக்கான வாய்ப்பாக இருக்கும். மெயின்லி எக்ஸ்பெரிமெண்டல், இல்லை அப்படின்னா வந்து பியர் ப்ரெஷர், இல்லைனா வந்து ஏதாவது ஒரு ஃபெயிலியர், எக்ஸாமில் வந்து ஃபெயில் ஆகிட்டோம், இந்த மாதிரி வந்து ஒரு சில நெகட்டிவான ரீசன்ஸில் தான் வந்துட்டு எனி பேட் ஹேபிட்ஸ் லைக் வந்து ஸ்மோக்கிங் ஆர் ஆல்கஹால் ஆர் ட்ரக்ஸ் இல்லை வேறு எதுவும் எக்ஸெட்ரா இதெல்லாம் வந்து வரதுக்கான வாய்ப்பாக இருக்கும். இந்த ஹையர் செகண்டரி படிக்கிற காலேஜ் அந்த அடலசன்ட்லேருந்து அந்த யங் அப்படின்ற ஏஜ் குரூப் வரும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி அப்படின்றதில் வந்து மெயினாக வந்து ஸ்போர்ட்ஸ் இல்லை வந்து நம்ம வந்து எக்ஸசைஸ் அப்படின்றதில் வந்து இன்வால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக வந்துட்டு அந்த ஹெல்த் சீக்கிங் பிஹேவியர் அப்படின்றது வர ஆரம்பிச்சிடும். இம்பார்ட்டன்ஸ் ஃபார் லைஃப் அப்படின்றது, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹெல்த் அப்படின்றதில் வந்துடும். அது வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா பேட் ஹேபிட்ஸ் அப்படின்றது வந்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. எனி பேட் ஹேபிட்ஸ் அப்படின்றது வந்து ஏஜ் வந்து 25 to 30க்குள்ளார வரலை அப்படின்னா அவங்களுடைய கரியரில் வந்து அதுக்கப்புறம் பேட் ஹேபிட்ஸ் அப்படின்றது வந்து வரதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்போ வந்து இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க டெஃபினட்டாக வந்து எனி ஒன் ஆஃப் ஆக்டிவிட்டி அப்படின்றது வந்து லைக் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி அப்படின்றத வந்து தேர்ந்தெடுங்க. அது உங்களுக்கு எக்ஸசைஸ் அப்படின்றது வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து ஜிம்மில் ஜாயின் பண்ணுங்கள். ப்ராப்பராக வந்து மாஸ்டரோட கைடில் வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா செல்ஃப் லவ் அப்படின்றது வந்துடும். அந்த செல்ஃப் லவ் வந்துடுச்சு அப்படின்னா லைஃப் வந்து டெஃபினட்டாக வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கும். மீனிங்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வந்துட்டு அது வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து நல்லது. ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அட்வான்ஸ்ட் லெவலில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸை உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ.